ஜாபிர் இப்னு அப்துல்லா என்கிற ஒரு நபி தோழர், மிகச்சிறந்த ஒரு சஹாபி. அவர்கள் நபி அவர்களிடத்தில் முசாஹஃபா செய்கிறார்கள். அவர்களுடைய கைகள் எல்லாம் கனத்து போய் இருக்கிறது. உடனே ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபிரே, என்ன உங்களுடைய கைகள் எல்லாம் தடிமனாக இருக்கிறது, ரொம்ப ஹார்டாக இருக்கிறது என்று கேட்கிற பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய வியாபாரி, நான் செருப்பு தைக்கும் வியாபாரி, அதனால் தான் என்னுடைய கரங்கள் கடினமாக இருக்கிறது, கடின சித்தமுடையவையாக இருக்கின்றன என்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு தைக்கக்கூடிய அந்த நபருடைய கைகளை பற்றி அந்த கைகளை எடுத்து தங்களுடைய திருவாயால் அந்த கைகளை முத்தமிட்டார்கள். யார்? உலகத்தின் சக்கரவர்த்தி, உலகத்திற்கு அருட்கொடையாய் வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் கைகளை முத்தமிட்டார்கள் என்றால் இஸ்லாம் உழைப்பிற்கான மகத்துவத்தையும் உழைப்பிற்கான கண்ணியத்தையும் வழங்குகிறது. பிறரிடத்தில் கையேந்துவதை விட, பிறரிடத்தில் யாசிப்பதை விட, செருப்பு தைத்தேனும் என்னை நான் பார்த்து கொள்வேன், செருப்பு தைத்தேனும் என் குடும்பத்தை